முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பாஜகவினர் பாராட்டுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியை பாராட்டுவது நல்லது என்றும், ஆனால் எங்களது வாக்குகளை ஒருபோதும் பிரிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தால எதிர்கட்சியினர் கூட, எதிரணியில் இருக்கின்ற கூட எங்கள் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்ல, உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க. அந்த நிலையில் அவருக்கார் பாராட்டுவாங்க. உங்களால சார் பாராட்டுவாங்க, தலைவர்களை பாராட்டுறாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர் தானே பாராட்டுவது மரபு. மறைந்த தலைவர் தானே பாராட்டணும். இன்னைக்கு அவர்களை நாங்கள் இருக்கிறோம், எங்களை அவர்கள் இருக்கிறாங்க. எப்படி எங்களை பாராட்டுவாங்க? சார், முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி அவருடைய கட்சி குத்தகைக்கு எடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்கள் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டிலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டை, தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை. 100% பாருங்க, இந்த வரலாறு பாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனால் திமுக அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவரெல்லாம் குத்தகைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசைலாம் அவர் சொல்றாரு. இங்கே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சார். இப்போ அதாவது 2 புரிஞ்சுக்கணும். வாரிசுங்கிறது கட்சியில செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.